அந்த அந்தி கிறிஸ்து இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஜபமே ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையின் மூலியமா எல்லாரையும் வஞ்சிச்சு வச்சிருக்கு. கிறிஸ்தவ கூட்டத்துல மொத்த கூட்டத்தையும் வஞ்சிச்சு வச்சிருக்காங்க. எந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு போய் கேளுங்களேன். வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஜெபம் கிடையாது, விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் அப்படின்னு இருக்கு. இதனால தான் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. தப்பா இருக்கு. இன்னும் சொன்னா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பிசாசும் கூட ஆசீர்வதிப்பான். ஓகே, உலக தேவைகள், செல்வங்கள், இது ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இது பண்ணும்போது பிசாசு கூட ஆசீர்வதிப்பான். ஓகே, அவனுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி அவனாலையும் ஆசீர்வதிக்க முடியும். சரியா? அப்போ நம்ம கரெக்டாக வசனத்தின்படி இருந்து முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும். ஓகே, தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். எனக்கு இது வேண்டாம், நீங்கள் மட்டும் போதுங்கிற அந்த நிலை நம்ம மனசுக்குள்ளே வச்சிருப்பார். ஓகே, இதை கேட்குறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் அந்த உணர்வு கண்டிப்பாக ஒரு தடவையாவது அவர் கொடுத்துருந்தா தான் உங்களால் இந்த சேனலுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அதன்படி